வணக்கம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு எப்போலேருந்து பல்லு வளர ஆரம்பிக்குது? குழந்தைங்களுக்கு பல்லு வளர்றதுக்கு முன்னாடி வாயை எப்படி பாதுகாத்துக்கலாம்? பல்லு வளர ஆரம்பிச்சக்கப்புறம் பிரஷிங் டெக்னிக்ஸ்லாம் எந்த மாதிரி பண்ணலாம்? எந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணணும்? எந்த மாதிரி டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணணும்? அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ குழந்தைங்களுக்கு எப்போ பல்லு வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்து 6 மாதத்துலேருந்து 10 மாதத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு பல்லு வர ஆரம்பிக்கும். அது எந்த பல்லு ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஃபஸ்ட்டு பல்லு இருக்குது இல்லைங்களா, அந்த பல்லு தான் ஃபஸ்ட்டு வர ஆரம்பிக்கும். அது தொடர்ந்து கீழே இருக்க பல்லு தொடர்ந்து மேலே இருக்க பல்லு, அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஒரு பல்லாக வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த பல்லெல்லாம் எப்போ முழுசாக வந்து முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட 3 வயசுக்குள்ளே எல்லா பல்லும் வந்து முடிஞ்சிடும். அதாவது மொத்தமாக 20 பல்லு வரும். பால் பல்லுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பற்களை. மொத்தமாக 20 பல்லு வரும். மேல் வரிசையில் 10 பல் வரும், கீழ் வரிசையில் 10 பல் வரும். ஸோ இந்த 10 பல்லும் வந்து முடிவுக்கு 3 வயசுக்குள்ளே ஆகும். ஸோ 3 வயசுக்கு அப்புறம் 6 வயசு வரைக்கும் இந்த பல் அப்படியே இருக்கும். 6 வயசுலேருந்து ஒரு பல்லாக விழ ஆரம்பித்து பர்மனன்ட் பல்லுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கடைசி நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக வரப்போகிற பல் ஒன்று ஒன்றா வர ஆரம்பிக்கிறது 6 வயசுலேருந்து வர ஆரம்பிக்கும். ஸோ 6 மாதத்துலேருந்து தொடங்கி 6 வயசு வரைக்கும் இந்த பால் பல்லு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ப்ரெஷ்ஷிங் எப்படி ஆரம்பிக்கணும், எதுலேருந்து ஆரம்பிக்கணும், எப்படி சொல்லித்தரணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பிறந்த குழந்தைன்னு பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தைக்கு பல் இருக்காது இல்லைங்களா, ஆனால் நம்ம ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ வாயில் ஒரு மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஃப்ளூயிட் வந்துட்டு உள்ளே போயிட்டு அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி பால் குடிப்பாங்க. ஸோ அதனால் வாயில் நம்ம க்ளீன் பண்ணணும். பல்லு இல்லைனாலுமே க்ளீன் பண்ணணும். ஏன்னா ஒரு சிலர் பல்லு இல்லைன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் விட்டோம்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட வாயில் கம்ஸ் வெறும் அந்த கம்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ அந்த கம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் பேச்சஸாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி வர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதுவும் பெருசாக எதுவும் பாதிப்பு எதுவும் ஆகாது. ஆனால் குழந்தையோட வாய் க்ளீனாக இருக்காது. நிறைய கிருமிகள் அங்கே உருவாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் அது தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு வாட்டி ஃபீட் பண்ணும் போதும் ஃபீட் பண்ணி முடித்ததும் குழந்தைய படுக்க வச்சு ஒரு காஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு ஜல்லடை மாதிரி ஒரு துணி இருக்கும். ஸோ அந்த மாதிரி காஸ் மெடிக்கல் ஷாப் எல்லாத்துலேயும் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு அது ஒரு வெதுன்னு இருக்க ஒரு சுடுதண்ணியில் லைட்டாக நனைச்சி குழந்தையோட வாயில் இருக்க கம்ஸை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நாக்கையும் க்ளீன் பண்ணிவிட்டோம் அப்படின்னா, அவங்க இன்னும் அந்த டேஸ்ட் பஸ்லாம் நல்லா வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி நாக்கு நல்லா நாக்கில் சொரணம்பாங்க தெரியுமா, அந்த டேஸ்ட் பட்ஸ். ஸோ அது நல்லா உணர்ச்சிகரமாக இருக்கும். அதே மாதிரி குழந்தை பாதுகாப்பாகவும் இருக்கும். ஸோ அதை தொடர்ந்து ஒரு பல்லாக வர ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே மாதிரி ஃபீட் பண்ணக்கப்புறம் தொடச்சி விடணும். அதே மாதிரி காலையில் நைட்டு அந்த மாதிரி நேரத்தில் ஃபிங்கர் ப்ரஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, கையில் மாட்டிக்கிற மாதிரி ஒரு ப்ரஷ் இருக்கும். அது ரொம்ப சாஃப்ட் பிரிசில்ஸோடு இருக்கும். அது யூஸ் பண்ணி லைட்டாக மசாஜ் பண்ணுற மாதிரி நம்மளே கையில் தேய்ச்சி விடலாம், காலையில் நைட் மட்டும். அதே மாதிரி ஒரு மீல்ஸ் முடிஞ்சக்கப்புறமும் நம்ம குழந்தை படுக்க வச்சு அந்த காஸ் எடுத்து அதே மாதிரி வெது தண்ணியில் தொட்டு ஃபுல்லாக ஒரு வாட்டி க்ளீன் பண்ணி விட்டுறணும். ஸோ இது மூலயமா நம்ம குழந்தைங்கள கிருமிகள் நிறைய ஃபார்ம் ஆகாமல் தடுக்க முடியும். அதே மாதிரி பாதுகாப்பாகவும் இருப்பாங்க. ஸோ 1 வயசுலேருந்து 3 வயசு வரைக்கும் குழந்தைங்க கையிலேயே ப்ரெஷ்ஷை கொடுத்து அது நீ இந்த மாதிரி பொசிஷன், நீ டு நீ பொசிஷன், அதாவது இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் வச்சுட்டு குழந்தைங்கள ப்ரெஷ் பண்ண சொன்னோம் அப்படின்னா, நம்ம கையை பிடிச்சி பண்ண வச்சு பழக்கமாக்கணுன்னா அவங்க ரொம்ப சீக்கிரமாகவே கற்றுப்பாங்க. அதே நேரத்தில் பல்லும் க்ளீனாக இருக்கும், ஹைஜீனாக இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் நம்ம பேஸ்ட் போடணுமா அப்படின்னா மோஸ்ட்டாக போட வேண்டாம். அப்படி நீங்கள் போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஒரு 2 வயசுலேருந்து போட ஆரம்பிச்சிங்க, பேஸ்ட் போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, அந்த பேஸ்ட் ஒரு அரிசி சைஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த அளவு போட்டால் போதும். அதே மாதிரி நீங்கள் கடையில் போய் பேஸ்ட் வாங்கும் போது நான் ஃப்ளூரிடேட்டட் கிட்ஸ் பேஸ்ட் அப்படின்னு கேளுங்க. ஸோ அவங்க ஒரு ஃப்ளூரைடு எதுவும் இல்லாமல் எந்த ஒரு அந்த பேஸ்ட்டை முழுங்குறதுனால அந்த குழந்தைக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத மாதிரி இருக்க ஒரு பேஸ்ட் தயாரித்து வச்சுருப்பாங்க, நான் ஃப்ளூரிடேட்டட்னு சொல்லும் போது. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு டூத் பேஸ்ட் வாங்கி ஒரு அரிசி அளவு போட்டால் போதும். ஸோ அந்த அரிசி அளவு போட்டு நம்ம ப்ராக்டிஸ் தான் கொடுக்குறோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏஜ் குரூப் குழந்தைங்க
முழுங்கிடுவாங்க. நம்ம சொன்னோன்னா அவங்களுக்கு தெரியாது. ஸோ முழுங்கிடுவாங்க. ஸோ அதை வந்து தவிர்க்கிறதுக்காக ஒன்று பேஸ்ட் போட வேணாம், இல்லைனா அரிசி சைஸ் அளவு மட்டும் பேஸ்ட் போட்டால் போதும். அதுவும் நான் ஃப்ளூரிடேட்டட் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணால் போதும். ஸோ 3 வயசுலேருந்து 6 வயசு இருக்க குழந்தைங்களுக்கு வந்து எந்த மாதிரி நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு பின்னாடி நம்ம நின்று அவங்க கையை பிடிச்சி இப்படி தான் ப்ரஷ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லித்தரணும். அதே மாதிரி இந்த வயசுலேருந்தே காலையில் ஒரு வாட்டி நைட் ஒரு வாட்டி அப்படிங்கிற பழக்கத்தை வந்து நம்ம வந்து கொண்டு வர ஆரம்பித்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அது பழக்கமாயிடும். ஸோ வாழ்க்கை பூரா அவங்க வந்து காலையில் நைட்டு ப்ரஷ் பண்ணுறதுங்கிறது ஒரு பழக்கமாகவே வச்சுப்பாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி பின்னாடி என்ன சொல்லித்தரும்போது எந்த மாதிரி டெக்னிக் சொல்லித்தரணும் அப்படின்னா, முன்னாடி இருக்க பல்லுக்கு வந்து இந்த மாதிரி சர்க்குலர் டெக்னிக், அதாவது சுற்றி சுற்றி ப்ரஷ் பண்ணுற டெக்னிக் நம்ம வந்து சொல்லித்தரணும். அதே மாதிரி பின்னாடி இருக்க பற்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப் டெக்னிக்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா தேய்க்கிற மாதிரி சொல்லித்தரணும், பின்னாடி முன்னாடி ஃப்ரண்ட்டில். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சொல்லித்தரணும். ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஃப்ளூரிடேட்டட் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஆனால் குழந்தைங்களுக்கான ஃப்ளூரிடேட்டட் டூத் பேஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு பச்சை பட்டாணி சைஸ் அளவு தான் நம்ம வந்து டூத் பேஸ்ட்டை இவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். ஏன் வந்து ஃப்ளூரிடேட்டட் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணலான்ட்டிங்க, ஆனால் ஏன் அடல்ட் இது யூஸ் பண்ணக்கூடாது, குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களோட ஃப்ளூரிடேட்டட் டூத் பேஸ்ட் வந்து அடல்ட்டோட ஃப்ளூரிடேட்டட் டூத் பேஸ்ட்டோட ஃப்ளூரைட் கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஏன் ஃப்ளூரிடேட்டட் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த 3 வயசுலேருந்து 6 வயசு இருக்க குழந்தைங்க இல்லை அதுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு வந்து முழுங்க கூடாது அப்படின்னா அவங்களுக்கு தெரியும். ஸோ முழுங்க மாட்டாங்க. அதே மாதிரி ஃப்ளூரைட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களோட பற்களை வந்து பாதுகாக்கும். சொத்தப்பல் எதுவும் வராமல் பாதுகாக்கிறதுக்காக நம்ம வந்து ஃப்ளூரைட் வந்து டூத் பேஸ்ட்டில் ஆட் பண்ணுறோம். ஸோ 6 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து ப்ரஷ் பண்ணுறது அவங்களே பண்ணிட சொல்லணும். ஆனால் நம்ம கூட இருந்து அவங்கள கவனிக்கணும், எந்த மாதிரி ப்ரஷ் பண்ணுறாங்க, கரெக்டாக ப்ரஷ் பண்ணுறாங்களா, ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற மாதிரி ப்ரஷ் பண்ணுறாங்களா அப்படின்னு நம்ம கவனிக்கணும். அது தொடர்ந்து 12 வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கே ஒரு மெச்சூரிட்டி வந்துடும். அவங்களுக்கு அது பழக்கமும் ஆகிடும். இந்த மாதிரி டெய்லி காலையில் நைட்டு ப்ரஷ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பழக்கம் மாதிரி ஆகிடும். ஸோ அவங்க தொடர்ந்து 12 வயசுலேருந்து அவங்களே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ப்ரஷ் பண்ணும்போது செக் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ ப்ரஷ் பண்ணி முடிச்சக்கப்புறம் நம்ம ப்ரஷ் பண்ணி விட்டாலும் சரி, அவங்களே ப்ரஷ் பண்ணிக்கிட்டாலும் சரி, கடைசியாக நம்ம வந்து அவங்க வாயை ஃபுல்லாக ஒரு செக் பண்ணணும். கடைசி பல் வரைக்கும் அவங்க க்ளீன் பண்ணியிருக்காங்களா, ஏதாவது ஒரு பல்லை விட்டுட்டாங்களா, இல்லை ஏதாவது ஃபுட் ஏதாவது மாட்டிகிட்டு இருக்கா, அந்த மாதிரி செக் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போதே பல்லில் வந்து சொத்தை இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஏன் அப்படின்னா, குழந்தைங்கள பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு வந்து சொத்தப்பல் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அதில் வந்து ஃபுட்டு மாட்டுது அப்படின்னாலுமே அவங்களுக்கு சொல்ல தெரியாது. ஸோ அதை தாண்டி அவங்களுக்கு வந்து பல்லில் சொத்தை வந்து வேர் வரைக்கும் போய் வேர் இன்ஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து வலி அப்படின்னு வந்தக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து சொல்ல தெரியும். ஸோ அந்த மாதிரி வலி வந்து அவங்க சொன்னாங்க அப்படின்னா நம்ம வந்து குழந்தைங்கள வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒன்று பல்லு எடுக்கிற மாதிரி இருக்கும், இல்லைனா வேர் சிகிச்சை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து குழந்தைங்களுக்கு வலியும் கொடுக்கும், அதே மாதிரி கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதை முன்னாடியே நம்ம வந்து பார்த்து பாதுகாத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபில்லிங்கோட முடிஞ்சிடும். குழந்தைங்களுக்கு வலி அப்படிங்கிறதே வராமல் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு.